பிடிச்சிட்டியா? ஆயா கூட பிடிச்சியா? ஆயா பிடிச்சியா? பொங்கல் எதுல வந்து பொங்கலா? அப்பா சேர் சின்னதானே, அங்கிருந்து அப்படியே தூக்கி போட வேண்டியதானே. பார்த்து மாறிக்கோண்ணா குட்டி. சித்தப்பா போங்க வயசாக அப்படி வேலை செய்யறது பாருங்க. ஸ்ரீமதி அவங்களுடைய படிப்புக்காக நவீன்குமார் ஸ்ரீமதி உடல்நலம் சிறந்த மதிப்பெண் பெற பிருந்தாதேவி செந்தில்குமார் பிருந்தாதேவி செந்தில்குமார் உடல்நலம் வளம் பொருளாதார வளம் மேலும் சிறந்த உடல் நலம் வளம் பொருளாதார வளம் மேலும் சிறக்க மோனிஷா உடல் நலம் மகேஷ் காயத்ரி அவருடைய திருமணம் மகேஷ் காயத்ரி திருமணம் அவங்களுடைய பல்லாண்டு வாழ கொஞ்ச நேரம் கவனம் பண்ணி அவங்க வந்து வாழ்த்துக்கலாம். ஆன்ட்டி கொஞ்சம் சாயுங்க.
மகேஷ் காயத்ரி உடல் நலம், ஆரோக்கிய வளம், குடும்ப வளம், பொருளாதார வளம், ஆன்மீக மேலும் சிறக்க, என்றும் அவங்க பல்லாண்டு வாழ வளமுடன். பார்த்திபன் அலமேலுமா திருமண நாள். பார்த்திபன் அலமேல் உடல் நலம், ஆரோக்கிய வளம், குடும்ப வளம், பொருளாதார வளம், ஆன்மீக தொண்டு மேலும் சிறக்க, என்று போல் என்றும் சிறப்பாக வாழ வாழ்க வளமுடன். விமலா, வதிஸ்னா, நித்யஸ்ரீ விமலா பிறந்த நாள். விமலா வதிஸ்னா, நித்யஸ்ரீ அவங்க உடல் நலம், ஆரோக்கிய வளம், குடும்ப வளம், பொருளாதார வளம், ஆன்மீக தொண்டு மேலும் சிறக்க, வளமுடன். மரகதம்மா உடல் நலம், ஆரோக்கிய வளம், குடும்ப வளம், பொருளாதார வளம், ஆன்மீக தொண்டு மேலும் சிறக்க. கணபதி சங்கீதா திருமண நாள். கணபதி சங்கீதாம திருமண நாள். வாழ்க. கணபதி சங்கீதா உடல் நலம், ஆரோக்கிய வளம், குடும்ப வளம், பொருளாதார வளம், ஆன்மீக தொண்டு மேலும் சிறக்க, கோடி என்றும் சிறப்பாக வாழ. காதலி வேளாம நம்ம மனோஜ் இருக்காரு. சரியா தெரியல. அவருடைய பேர் உடல் நலம், ஆரோக்கிய வளம், குடும்ப வளம், அவருடைய உடல் நலம், நீடூழி காலம் வாழ உடல்நலம். ஜெயபிரகாஷ் உடல்நலம். உடல் நலமா ஜெயபிரகாஷ் உடல் நலம் நல்லபடியாக தேடி வர, ஆரோக்கியமாக வாழ, ஆரோக்கியமாக இருக்க வளமுடன். கீதாவுடைய குழந்தை பாக்கியது. நம்ம குழந்தை பாக்கி கீதா. கீதா கீதாவுக்கு குழந்தை பாக்கியமா? கீதாவுக்கு சீக்கிரமா குழந்தை பாக்கியம் கிடைக்க, சீக்கிரமா வீட்டு மகிழ்ச்சி அடைய, சீக்கிரம் கிடைக்க. கணேசன் உடல் நலம், ஒரு ஆரோக்கிய வளம், சீக்கிரம் குணமடைய, மகிழ்ச்சியாக வாழ, மகிழ்ச்சியாக இருக்க. சித்ரா. ஆமா, சித்ராவுடைய சொத்து வந்து அவங்களுக்கு ஏமாத்துறாங்க, கொடுக்காம அவங்களுக்கு மறுபடியும் அந்த சொத்து கிடைக்கணும். சித்ரா உடல் நலம், ஆரோக்கிய வளம், சொத்துக்கள் எல்லாம் மறுபடியும் கிடைக்க, அந்த சொத்துக்கள் மீண்டும் பெற. சந்தியா சரஸ்வதி உடல் நலம். சந்தியா சரஸ்வதி உடல் நலம், ஆரோக்கிய வளம், அடைய, குடும்பத்தில் மகிழ்ச்சி அடைய, குணமடைய. ஜெயக்குமார் தொழில் அவருக்கு நல்லபடியா இருக்கிறதுக்காக. ஜெயக்குமார் உடல் நலம், தொழில் வளம், மகிழ்ச்சி அடைய, குடும்ப மகிழ்ச்சியாக இருக்க, மேன்மடையட்டும். ஜாத்விகா உமாவதி உடன் அடுத்த மாதம் 4வது வாரம் ஆரோக்கிய வளம், மேன்மையடைய, குணமடைய, மகிழ்ச்சி அடைய. கோடியன் முனுசாமி முக்கியமான கோடியன் முனுசாமி மேன்மையடைய, குணமடைய, குடும்பத்தில் மகிழ்ச்சி அடைய. அப்படியே கொஞ்சம் எல்லாத்துக்கும் கூட மேன்மையடைய, வா வா அப்படியே
பாரு போட்டோ பாரு. சாம்பார் அவங்க ஊத்துறாங்க. அது காலி ஆச்சுன்னா அப்பளம் அப்பளம் யாரும் கொடுக்கலையே. அப்பளம் வரலையே. வாங்கிக்கோ. எனக்கு வேணா நான் வாங்கிக்கிறேன். கொஞ்சம் வீடியோ எடுத்துட்டு வாங்கிக்கிறேன். அப்பளம் ஊத்துறீங்க, பாயாசம் ஏதாவது தண்ணி கொண்டு வர. வா வா வா, சீக்கிரம் ஊத்து. ஊத்தியா? ஓம் சிவாய நம. உழவார்பணி டீம் சார்பாக பாருங்கள். இதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி இருக்கிற வீடியோலாம் பார்த்துன்னுக்குறாங்க. இப்போ பாருங்கள், இந்த வடத்தை இன்னும் அருமையாக நாங்கள் சுத்தம் பண்ணியிருக்கோம் எங்கள் டீம் சார்பாக. உங்களுக்கு தெரிஞ்ச எந்த கோயில் இருந்தாலும் எங்களுக்கு இந்த நம்பரில் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக க்ளீன் பண்ணியிருக்கோம். இது எங்களோட உழவார்பணி டீமு. நாங்கள் மாதத்தில் 3வது ஞாயிற்றுக்கிழமை இந்த உழவார்பணி டீமில் வந்து இந்த மாதிரி சுத்தம் பண்ணுவோம். பார்த்தீங்களா, இதான் எங்கள் டீமு. ஏன்னா அது பெரிய பெரிய கல் இருக்கிறதுனால எங்களால் சுத்தம் பண்ண முடியல. எவ்வளோ அருமையாக சுத்தம் பண்ணியிருக்கோம் பாருங்கள். இங்கே ஒரு பெரிய மரம் இருந்துச்சு, அதையும் வெட்டி எடுத்துட்டோம். ஏன்னா போகிற வரவங்களுக்குலாம் நிறைய டிஸ்டர்பன்ஸ் இருக்கிறதுனால. பாருங்கள் எவ்வளோ அழகாக கழுவி எல்லாம் சுத்தம் பண்ணியிருக்காங்க. இந்த பூச்செடியெலாம் எடுக்க வேணான்ட்டாங்க. இந்த சந்திரசேகர சுவாமி புதுக்கும்படி புனியில் வந்துள்ள சந்திரசேகர சுவாமி கோயில்கள் வந்து இன்றைக்கு வந்து உழவாரப்பணி சீரம் சிறப்பாக நடந்து முடிந்தது. இதில் பங்கேற்று கலந்து கொண்ட அனைவரும் யாசர்பாடி நமசிவாய உழவாரப்படையிலேருந்து வந்து முடிச்சு கொடுத்துருக்கோம். எங்களுடைய அடுத்த உழவாரப்பணி வந்து திருமுல்லை வாயில் வந்து திருவுடையம்மன் கோயிலில் வந்து நடைபோது அனைவரும் கலந்துக்கணும். 4வது வாரம். அடுத்த 4வது வாரம் இந்த வாட்டி. ஏன்னா முக்கிய தவிர்க்க முடியாத காரணனால 4ஆம் வாரம் வைக்க போகிறோம். 23/2 கொடியுடையம்மன் கோயில் திருமுல்லை வாயில் அமைந்துள்ள கொடியுடையம்மன் கோயிலில் அனைவரும் வந்து கலந்து கொண்டு சீர சிறப்பாக நடத்தி கொடுக்குமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கோ. நீ தப்பா பேசுறதெல்லாம் எடிட் பண்ணிடுவேல.